தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்பி ஏமாந்தார் சார். அவர் விஜய் சாரை நம்புகிறாரு. விஜய் சார் நல்லவர், விஜய் சாரை சரி அரசியல் பண்ணுறாப்புல, தரமான அரசியல் அழகாக பண்ணுவார் நம்பினதுக்கு இவரை வச்சு ஏமாற்றிட்டார். அதாவதுங்க, தப்பு பண்ணது நான், பழி தூக்கி உங்கள் மேலே போட்டேன். உங்களுக்கு வயசு அதிகம், நீங்கள் நடிக்கலை, உங்களுக்கு என்ன மாதிரி பேச வராது, ஸ்டெப்பு போட வராது, டான்ஸ் ஆட வைவு வராது, பண்ணது நான் தப்பு, பழி தூக்கி உங்கள் மேலே போட்டேன். இது ஃபஸ்ட்டு. அதேமாதிரி இன்னொரு வயசு அதிகமாக இருக்கிற ஒரு ஏமாத்தினது எடப்பாடி பழனிசாமியை. உங்கள் கூட வரேன், பார்த்துக்கலாம், நெருக்கத்தில் பண்ணிக்கலாம், அப்படியே ஆளை விட்டு பேசுறது, பிஜேபி விட்டு பேசுறது, அப்படியே பேசி பேசி வருவார் போலன்னு என்ன பண்ணுறாரு, எதிர்க்கவே இல்லை. அதிமுகன்ற ஒரு கட்சி தாவேக்காவை எதிர்க்கவே இல்லை. அதிமுக என்ன பண்ணிடுற, திமுக எதிர்ப்புன்றதில் உறுதியாக இன்னும் செயல்படுத்தியிருக்கணும். இவங்க பாதி நேரம் தாவேக்காவுக்கு வக்காலத்து வாங்கி தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. அப்போது சைக்காலஜிக்கலாக எவ்வளோ அழகாக விளையாடிருக்கார் பாருங்க விஜய். அப்படியே பாவமாக இருக்கிறது, சோகமாக பேசுறது, இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கு. இல்லை, அதிமுக வலுவாக எதிர்த்திருந்தால் கூட ஒருவேளை இந்த தேர்தல் முடிவுகளே மாறி இருக்கும். கண்டிப்பாக மாறி இருக்கலாம் தேர்தல் முடிவுகள். ஏன்னா இதில் இன்னும் ஒரு 10-15 சீட்டு கம்மியாக இருந்தாலுமே வந்திருக்காது. இல்லை, ஸ்டாலின் அவர்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் உதயசூரியனில் தான் நின்னோம், நீங்கள் முதல்வர் ஆகணும் தான் நாங்கள் நின்னோம், கூட்டணி ஜெயிக்கலை, நீங்களும் ஜெயிக்கலை, நாங்களும் ஜெயிக்கலை, மக்கள் நம்மளை எதிர்கட்சியில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு யாருன்னா அந்த கூட்டணி இருந்த ஒரு கண்ணியமாக இருந்திருந்தாப்புலனா தாவே காட்சி வந்திருக்காது. அப்போது இவங்க நம்பி ஏமாறுறது, அவங்க நம்பிக்கையாக இவர் வருவார்னு ஏமாந்தது, இவங்க நம்பிக்கை இல்லாமல் ஓடுனது இந்த கூட்டணியில் இருந்தவங்க. இதுதான் நடந்துச்சு. இதை தாண்டி இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் பார்க்கும்போது இதுக்கப்புறமா சமீபத்தில் ஒரு காட்சி பார்த்தேன். விஜய் சார் வணக்கம் வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு. நான் சொன்னேன், அந்த மாண்பெல்லாம் காட்டாதீங்கன்ற. எதுக்கு? உங்கள் கட்சியை குதிரை பேர அரசியல் பண்ணி அவர் உடைக்கிறாரு சார். எதிரில் வராரு சார். தமிழ் கலாச்சாரம் தான். நான்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் தமிழக முதல்வர் அப்படி அதெல்லாம் ரைட்டுங்க. வெளியில் வணக்கம் சொல்லலை பாருங்க, சொல்லிட்டு போட்டோம், எவ்வளவு இல்லை சொல்லிட்டு போட்டோன்றேன். ஏன்னா வணக்கம் வைக்கிறது ரைட்டு, சரி வணக்கம் வைக்கிறது அது முன்ன பின்ன தெரியாதவங்க இல்லை நல்லவங்க அப்படின்னும் போது வைக்கலாம். நீங்கள் பண்ணுறது துரோகம் சாமி. குதிரை பேர அரசியல் பண்ணுற ஆளுக்கு எப்படி சார் நீங்கள் திருப்பி வணக்கம் வைப்பீங்க? நீங்கள் யாராக வேணா இருங்க, அவரும் இன்றைக்கி முதலமைச்சர், நீங்கள் முன்னாள் முதலமைச்சர். இன்றைக்கி இந்த அவையில் பார்த்தீங்கன்னா கண்ணியக்குறைவாக நிறைய சம்பவம் நடக்குது சட்டமன்றத்தில். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நான் பார்த்துருக்குறேன், கலைஞர் இருக்கும்போது பார்த்துருக்குறேன். கோபம் இருக்கும், சண்டை இருக்கும், கண்ணியக்குறைவு இருக்காது. சட்டமன்றத்தில் கேவலமாக இந்த பேசுறது கொள்வது இதெல்லாம் இருக்காது. இப்போது அது ரொம்ப ரொம்ப மோசமாக போகுது. அதாவது கூட இருக்கிறவரெல்லாம் அனுபவிச்சுட்டு அதை விட்டுட்டு வெளியில் போயிட்டு அதை குறை சொல்கிறது, இவங்கள புனிதராக காட்டிக்கிறதுக்கு அதை அப்படியே பேசுறது, அதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? கொஞ்சம் கூர்மையாக இனிமேல் அந்த அரசியலில் எது இதெல்லாம் சரி செய்யணுமோ திமுக அதை செய்யணும். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்காவை கடுமையாக மக்கள் பிரச்சனைகளில் திமுக எதிர்க்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பேசப்படுகிறது. சட்டமன்றத்துக்கு உள்ளால் இப்போ நிதியமைச்சர் மரிய வில்சனை காப்பாற்றும் விதமாக ஒரு சாஃப்ட் குரல் எடுத்து ஏவா வேலு அவர்கள் பேசினது, அதுபோல் ரகுபதி எம்எல்ஏ, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இவங்க எல்லாம் இவர் ஆதவ் அர்ஜுனாவோட ரொம்ப இணக்கமாக குழஞ்சு பேசுகிறது, மாமா மச்சான் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசுகிறது, இதெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற பேச்சு வந்துட்டு சார். அடிப்படையில் நிறைய வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய வியாபார ரீதியாக தொடர்பில் இருக்கிறாங்க சார். வியாபாரத்துக்கும் அரசியலுக்கும் ஆகாது. இது இவங்களுக்கு புரியறதில்ல. கடைசியாக இன்றைக்கி அதுக்காக கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுங்களா? ஆட்சி. படம் வரும் போகும், ஒரு லெவலுக்கு மேலே படத்தை வச்சுக்கிட்டுலாம். இப்போ விஜய் என்ன படத்தை வச்சா ஜெயிச்சார்? பிரச்சாரத்தை வச்சு தானே ஜெயிச்சார். நீங்கள் பிரச்சாரமாக பண்ணாமல் வியாபாரத்தை ஃபோக்கஸ் பண்ணிங்க, அவங்க பிரச்சாரத்தை பண்ணி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதுமாதிரி அதிமுகவில் எதுக்கு உங்களுக்கு லீமா ரோஸு அந்த ஒத்த லால்குடி ஜெயிக்கிறன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க, அதனால் பாதிப்பு.
ஃபினான்ஸ் ரீதியாகவும் சப்போர்ட் அப்படிங்கிற அதாவதுங்க ரீதியா பார்த்தாங்களா? மக்கள்கிட்ட போய் பழகி அந்த அந்த ஆதரவு எப்படி திரட்டுறதுன்றது பார்க்கணும். இப்போ இந்த ரிசல்ட் வந்து மாறிச்சு. இப்போ இனிமேல்ட்டு வந்து அந்த 1000 ரூபாய்லாம் 2000 ரூபாய்லாம் யாரும் கொடுக்காதீங்கன்ற திராவிட கட்சிகள். விஜய் சார் என்ன சொல்கிறார் இன்றைக்கி சுதந்திர தினத்துக்கு வாழ்த்தா? லஞ்சம் லாவணியம் ஊழலை ஒழிச்சிட்டார்ல, அவர் ஒழிச்சதாகவே இருக்கட்டும். இனிமேல் ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்காதீங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க, தாவேக்கால கொடுக்க மாட்டாங்க. தாவேக்கால வந்து அதுவும் குறிப்பாக விஜய் சார் மாட்டாங்களா, கொடுக்க முடியாதா? இல்லை கொடுக்க முடியும். என்ன ஏழை படைகளா? யாதவெல்லாம் நான் அப்போவே 900 கோடி வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் சொல்கிறது வந்து அரசை சொல்லலை, தனி நபர்கள், தனி கட்சியை தனி நபரை சொல்கிறேன். அரசு எதுக்கு கொடுக்கணும்? அரசு வந்து வரி வாங்கி தானே பழக்கம். அரசுக்கு பெருசாலாம் கொடுத்து பழக்கம் இல்லை. அது கொடுத்தாலும் அந்த அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி கம்மியாக தான் வரும். நம்மகிட்ட போகிறது தான், மக்கள்கிட்டேருந்து போகிறது தான் அரசுக்கு அதிகம். அதை வாங்கி கொண்டு தான் மக்களுக்கு திருப்பி செய்யுது அரசு. அரசு கஜானாவே நிரப்பிக்கொண்டு அரசு இயந்திரங்கள் அதிகாரிகள்லாம் ஏசியில் போட்டு உட்காந்துக்கிறதுக்கு, அமைச்சர்கள்லாம் பங்களாவில் குஷியாக இருக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் செலவெல்லாம் போக தான் மக்களுக்கு திருப்பி வருது பணம். அது மாதிரி இதை பார்க்கும்போது வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து அரசியலில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில நல்ல அரசியல்வாதிகள் வராங்க, இப்போ இளைஞர்கள் நல்லா வராங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களை நிறைய ஊக்கப்படுத்தணும். உள்ளாட்சி தேர்தலெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஆட்களாக பார்த்து சீட்டு கொடுக்கணும். செலவு தேவை கிடையாது இனிமேல்ட்டு. அதுவும் விஜய் அவர்களை எதிர்த்து நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு. விஜய் தாவேக்காவை எதிர்த்து நீங்கள் பணம் செலவு பண்ணி ஓட்டு காசு கொடுத்து முழுசாக ஜெயிச்சிடலான்னா அது வேஸ்ட். இந்த 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 பீரியட் அவர் காலங்கள் போகணும், மாதங்கள் போக போக தான் என்னென்னா, நீங்கள் எதனா பண்ணிங்கன்னா அவர் சும்மா ஒரு வீடியோ போட்டு ஒரு அழுகுற மாதிரி எதனா ஒன்று போட்டு அதை ஊர் பூரா போய் அமுச்சு திருப்பி ஜெயிச்சுடுவார். இப்போ பண்ண பணம் வேஸ்ட்டு. பணக்காரர்களாக இனிமேல் இந்த தேர்தலை ஜெயிக்க முடியாது. இந்த தேர்தலை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களாக, மக்கள் பிரச்சனையை பேசக்கூடியவர்களாக, தைரியம் வீரியம் ஜாஸ்தி இருக்கிறவங்களால தான் இந்த தேர்தல் இனிமேல் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் திமுகவுக்கு நல்லது, இந்த ஒட்டுண்ணி மாதிரி இருந்த ஒரு சில கூட்டணியெல்லாம் ஓடி போயிடுச்சு வெளியில். அப்போது சொந்தமாக கட்சியை நம்பி, சொந்த கட்சிக்காரர்களை நம்பி காலம் நல்லா ஊனி நிற்கலாம். இது வந்து ஒரு பயிற்சியாக பார்த்தாலும் பயிற்சி இல்லை, இது வந்து ஒரு புதுசாக இது ட்ரை பண்ணி பார்த்து இது ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் வந்து என்ன கேட்டால் வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு நல்லது தான். கட்சின்றது வந்துங்க ஆட்சியை தாண்டி பல வருடங்கள் இருக்க வேண்டியது. அப்படி பார்க்கும்போது இது திமுகவுக்கு இந்த தோல்வி என்பது அதை அவங்கள திருத்திக்கிறதுக்கு, அவங்கள சரி செய்வதற்கு, அவங்கள மறுபரிசீலனை பண்ணுவதற்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை அதிகமாக இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தா அதிமுகவுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன் அதிமுகவுக்கு அதிகமான பிரச்சனை இருக்குன்னா, திமுகவில் வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து அந்த அந்த இன்னும் அந்த கட்சியை வந்து உடைக்கிற வேலையை வந்து இன்னும் தீர்க்கமாக எடுக்க முடியல தாவேக்காவை. ஆனால் அவ்வளோ வலுவாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? வலுவெல்லாம் கிடையாது சார், ஏதோ பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது அப்படியே ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அங்கே பஸ்ஸு ஆல்ரெடி ஃபுல்லு. இப்போ இங்கேருந்து 2 பேர் போகிறாங்கன்னா அங்கே என்ன கிடைக்கும்னு இருக்கு இல்லையா? அப்பட்டமாக தெரியும் இல்லைங்களா? அதை விட சரி அப்படியே வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்துக்குவோம். யாரெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்சியில் கௌரவ பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டுங்க. இந்த தேர்தலில் நடக்கக்கூடிய சண்டை, தேர்தல் பிரச்சாரம், வியூகத்துக்கெல்லாம் அவங்களாம் இனிமேல் சரிப்பட்டு வரமாட்டாங்க. இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுக்கணும்னா, பரந்தாமனால் அவ்வளோ பேச்சு பேச முடியுது இல்லையா? பரந்தாமன் என்ன 500 கோடி தலைமையில் வச்சுன்னு சுற்றின்னு இருக்காப்புலையா? இல்லை பரந்தாமனுக்கு எதனா கல்லூரி இருக்கா? இல்லை ஆலை எதனா ஓடுதா? ஏன் பரந்தாமனால் பேச முடியுது? மடியில் கனம் கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள் தான் தேவை. உங்கள் கட்சி எம்எல்ஏ தான் நான் சொல்கிறேன். ஒரு சிலர்லாம் இப்போ இந்த யாழினி, மதிவதினி அதான் இளம் பேச்சாளர்கள், பெண்கள்கிட்ட நல்லா போய் சேர்றாங்க. மருத்துவர் அஃபீஸு அவர் பேசுகிறாரு, அதெல்லாம் எடுத்து பேசுகிறாங்க. இப்போது விசிகாவில் என்ன தான் நிறைய பேர் பேசினாலும் ஆளூர் ஷானவாஸுக்குன்னு ஒரு லேபிள் இருக்குல்ல? ஆமாம். ஏன் அது ஆளூர் ஷானவாஸ்னால் போராட்டம்லாம் 200 ரூபா 100 ரூபா 1000 ரூபா கொடுத்துன்னு வராரா? இல்லை எல்லா மசூதி தர்காக்கெல்லாம் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா நன்கொடை கொடுத்துட்டு வராரா? சம்டைம்ஸ் கொடுக்குற பணம் வந்து எதுவுமே இல்லாமல் போயிடும். ஆர்எஸ் பாரதி கூட சமீபத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டார். மாசு இவ்வளோ பண்ணார், கட்சியில் தோக்கடிச்சு விட்டாங்கன்னாரு. சார், அதாவது பணம் ஒண்டி இங்கே பிரதானம் கிடையாது. அதை தாண்டனா அது ஒரு கனெக்டு, அது ஒரு பந்தம். அரசியலில் யார் வேணால் தோப்பாங்க, யார் வேணால் ஜெயிப்பாங்க. அது வந்து நீங்கள் வெறும் பணத்தை வச்சு இந்த கடந்த காலத்தில் கணக்கீடு பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அதுவும் தாவேக்காவை எதிர்த்து அது இனிமேல் செல்லுபடி ஆகாது. திமுக கட்சிக்குள்ளால் ஒரு சலசலப்பு உருவாகி இருக்கிறதா தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ 13 மாவட்ட செயலாளர்களை அந்த பொறுப்புகள்லேருந்து தூக்க போகிறாங்க அப்படின்னு வந்து செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறது? இது வந்து ஆட்சிக்கு பிறகு தோல்வியினால்
இந்த முடிவுக்கு வந்து திமுக வருதா, இல்லைன்னா முழுமையாக கட்சியை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து இதை செய்கிறாங்க? அது ஒரு 2 நாளாக அந்த செய்தி வந்து கொஞ்சம் அதிகமாக வருது சார். நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த மாதிரி மாற்ற போகிறாங்கன்ற மாதிரி. அப்புறம் காலையில் நீங்கள் கூட ஒரு செய்தி ஒன்று பகிர்ந்துருந்தீங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த செய்தியில் வந்து ஒரு ஆச்சரியம். ஏன்னா வெறும் 13 பேர் தானா அப்படின்னு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து தாவேக்கா வந்து பண்ண அளவுக்கு திமுக பண்ணலை. இவங்க ஆட்சியில் இருந்தாங்க, ஒரு சில திட்டங்கள் கொண்டு போனாங்க, அதெல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு சில இடத்துலலாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது நம்பினதுனாலையோ, நம்ம தான் வருவோம் அப்படின்னு அது கண்மூடித்தனமாக நம்பினது, அதிகாரிகள் பேச்சு கேட்டது. அதிகாரிகளும் வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு அரசுக்கு வந்துங்க, அதாவது வெளிப்படையாக பேசிடுவோமே, கலைஞர் ஆட்சி காலத்துலலாம் வந்து நிறைய பேர் வந்து வேலை கிடைக்குங்க. அவங்கள போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, கலைஞர் பீரியடில் என்ன வேலைக்கு போட்டாங்கன்னுவாங்க. அதேமாதிரி அது ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு துறை எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த விளம்பரத்துறை. இப்போ பத்திரிகை அது டிஐபிஆர் இருக்கு பாருங்கள், இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஏபிஆர்ஓ போட்டிருப்பாங்க, அவங்க பிஆர்ஓவாக வருவாங்க. இந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா போதிய அளவுக்கு வந்து பெருசாக வந்து வேலை வந்து யாருக்கும் போட்டு கொடுக்கல. அது வந்து ஒரு பெரிய பின்னடைவு. அதேமாதிரி அரசு ஊழியர்கள் வந்து நிறைய பேர் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடலை அப்படின்றதும் உண்மை. இப்போ இந்த 2த்துக்கு என்ன எல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சைடு வந்து இந்த ஒரு சில மாவட்ட செயலர்களோட அணுகுமுறை, ஒரு சில சைடு வந்து அதிகாரிகளோட அணுகுமுறை. என்ன அப்படின்னா, இப்போ பெரியசாமி இருக்கிறார், அவருக்கும் கலைஞர்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தில் 2 பேருமே ஒத்துமையாக இருப்பாங்க. அதாவது திமுக அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி என்னென்னா, இந்த ஊரில் இருக்கிறவங்க எதனா வேலை வாய்ப்பு சம்மந்தமாக போனால் எதனா பண்ணி கொடுக்கணும், பத்திரப்பதிவு சம்மந்தமாக அந்த மாதிரி எதனா போனோன்னா கட்சிக்காரங்க போனால் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பழைய திமுககாரங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணாங்க. அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு பார்த்திங்கன்னா கோசிமணி அவர்கள். கோசிமணி அவர்கள் தவறின பொழுது கூட கலைஞர் வந்து கடிதம்லாம் எழுதியிருப்பார். எனக்கு இப்போ ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த தஞ்சையில் நீ இருந்தியே மணி, இப்போ நீ கோசிமணி இல்லாத தஞ்சையை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைகர்த்தா ஒரு தளபதிக்கு வந்து ஒரு மன வேதனையில் ஒரு கடிதம் மாதிரி இருக்கும். அந்த கடிதத்தை படித்து பார்த்து தான். அதே மாதிரி இப்போ மா சுப்பிரமணியன் வந்து ஒரு பீரியடில் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் மேயராக இருந்த பொழுது இருந்த அந்த ஒரு நல்ல பெயரோ இல்லை ஒரு நல்ல ஒரு விஷயமோ அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக கிடைக்கல. அப்போ ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி போகுது அப்படின்னும் போது இன்னொரு தப்பு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய மற்ற கட்சியிலேருந்து அதிமுகலேருந்து வந்தால் சேர்த்துக்கிறது ரெகுலராக சேர்த்து என்ன ஆகிப்போச்சுன்னா, திமுகவோட அந்த தனித்தன்மை இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு சில நிறைய சேஞ்சஸ் நிறைய வந்துச்சு. அப்போது பாரம்பரியமாக இருக்கிற கட்சிக்காரங்க ஒரு சைடு, புதுசாக வந்த கட்சிக்காரங்க ஒரு சைடு, தொண்டர்களுக்கு செய்கிற ஒரு குரூப்பு, தொண்டர்களுக்கே செய்யாத ஒரு குரூப்பு, கான்ட்ராக்டர்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தலைவர்கள், கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு சுத்தமாக அதாவது 10 பைசா செலவு பண்ணாத ஒரு சில அரசியல்வாதிகள், இப்படின்ற அந்த அந்த ஒரு ஓவர் ஆஃப் அ பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, அதை சரியாக ரீவேம் பண்ண பல்வேறு குழு பல்வேறு பிரச்சனை, அதில் வந்து கோஷ்டி பூசல் இதெல்லாம் வந்ததுனால சேர்ந்து திமுக அது ஒரு பின்னடைவாக போச்சு. அதை தாண்டி அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்தா நிறைய பேருக்கு வயது அதிகமாக இருக்கிறவங்க பொறுப்பில் இருக்கிறாங்க. அதாவது பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. இப்போது ஒரு கட்சின்றது வந்து இப்போ திமுக அவரோட கட்சிக்காரர்னால் அவர் என்றைக்கு அந்த கட்சியை ஏற்றுக்கிட்டாரோ சாவர மூட்டம் கட்சிக்காரர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதிமுகவில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் இறப்பப்போ அவங்க ஆசைப்படுறது, தொண்டை ஆசைப்படுறதோ இல்லை ஒரு கட்சிக்காரர் ஆசைப்படுறதுனா இந்த கட்சியினுடைய கொடி நம்ம மேலே இருக்கணும், கடைசியாக போகும்போது சுடுகாட்டுக்கு போகும்போது தான் அவங்க ஆசைப்படுறது. எவ்வளோ கட்சிக்காரங்க வந்து மாலை போடுறாங்க அப்படின்றது அதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கட்சிக்காரங்க. அதனால் பதவியை வந்து பிடுங்கணும், பதவி அப்படின்னு இல்லை. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாவட்ட செயலர் பொறுப்பில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த வேலை வாங்குறது, பூத்து வேலை வாங்குறது, அதுக்கு வந்து கொஞ்சம் வயது கம்மியாக இருக்கிறவங்கள போட்டால் கொஞ்சம் வேகமாக செயல்படுவாங்க. திமுகவில் என்ன ஆகி போச்சுன்னா, நிறைய பேர் வந்து வயசு அதிகமாகி போச்சு, அவங்களால வந்து அந்த பழைய மாதிரி செயல்பட முடியல. இவங்களை எடுத்து மாற்றினா பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு ஓவர் டைம் விட்டுட்டாங்க. அதெல்லாம் அந்த அதிகாரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறது, அதை வந்து யாருக்கும் கொடுக்கறதில்ல. நான் இல்லை அப்படின்னா எனக்கு பின்னாடி என் மகன், அப்படி ஒரு பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையில் சிக்கினதுனால ப்ளஸ் ஆட்சி 5 வருஷம் இருக்கும்போது ஆட்சிக்கு எதிரான பேர், இந்த மாவட்ட செயலர்கள் இவங்களே உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவங்களுக்கு வந்து
சிக்கல். இல்லைன்னா இன்னும் ஒரு 15 சீட்டு கூட அவங்க வந்திருக்கலாம். ம். இப்போ இது ஒரு சிக்கல். இப்போ எனக்கு வர செய்தி வந்து என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு 13 பேர் மாற்றுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணலையோ அங்கேயுமே மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சென்னை எடுத்திங்கன்னா, சென்னையில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இப்போ நிறைய பேர் 4 சீட்டு 5 சீட்டு ஒரு மாவட்ட செயலர் பார்க்குறாருன்னா எதுக்கு? 5 சீட்டு தோற்று போகிறதுக்கு எதுக்கு? 5 எம்எல்ஏ சீட்டு தோக்குறாங்க, இல்லை 6 எம்எல்ஏ சீட்டை நான் பார்த்துக்கிறேன், சென்னை என் கோட்டைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு மாவட்ட செயலர்? எல்லாரையும் மாற்றணுன்றது கிடையாது. அட்லீஸ்ட் குறைக்கலாம் இல்லையா? புரியுது. இப்போ திமுக வந்து இன்னும் ஒரு மாவட்ட செயலரை வந்து இன்னும் கூட கொஞ்சம் எண்ணிக்கைகள்லாம் ஏற்றலாம், சென்னை மாதிரி நகரங்களில். அது மாதிரி கோயம்புத்தூர்லாம் கூட பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஆனால் பயங்கரமாக பேசப்பட்டது இது. இப்போ இது என்ன பாடம்? ஐயா செந்தில் பாலாஜி கரூர்லேயே நின்று இருந்தால் கரூர் மாவட்டம் நல்லா பண்ணியிருக்கோம் திமுக. நான் கோயம்புத்தூரில் போய் அத்தை பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வெளியூர் போய் நான் முதலே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளூரில் ஓனானையும் பிடிக்காமல் விட்டுட்டோம். அது மாதிரி தான் ஆச்சு. அதனால் இப்போ கோயம்புத்தூர் ஒரு பேயடி திமுகவுக்கு, அதேமாதிரி சென்னை ஒரு பேயடி. அதிமுகவுக்கும் இது பொருந்தும். அதிமுகலையும் இதே பிரச்சனை. இந்த இளம் தலைமுறைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க திமுக அதிமுக, இல்லை கட்சிக்கு வெளியில் இருப்பாங்க. இப்போது நிறைய பேர் இந்த சாரையாக விட்டு ஓடுறாங்க. இது வந்து ஒரு சில்வர் லைனிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தோல்வி வந்துச்சு அப்படின்னு விட்டு ஓடுறதெல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் ஓடுனதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இருக்கிற குரூப்பில் பார்க்கும்போது இளம் தலைவர்கள், யங்ஸ்டர்ஸு யார் துடிப்பாக இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் காசு பணம் இருக்காது. அப்போ கட்சி தலைமை தான் வந்து என்ன பண்ணுன்னா அவங்கள அடையாளம் காட்டி அவங்களுக்கு ஒரு சில கூட்டம்லாம் போடுறதுனா வந்து அவங்களுக்கு ஒரு சில உதவியெல்லாம் பண்ணி கூட செயல்பாடு பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அதிமுகவில் காளியம்மாள் எடுத்திங்கன்னா, காளியம்மாள் ஒரு நல்ல பேச்சாளர். காளியம்மாள் கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு 15 கோடி கேட்டிங்கன்னா இருக்காது பணம். இப்போ காளியம்மாளை நீங்கள் எப்படி பயன்படுத்த முடியும்? 15 கோடி யார் வேணால் கொடுப்பாங்க. ஆனால் முதல்வர் விஜய் எதிர்த்து பேசணும், முதல்வர் விஜய் எதிர்த்து ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கணும்னா அது காளியம்மாளை தான் முடியும். நிச்சயமாக 15 கோடி கொடுத்து யார் வேணால் சீட்டு வாங்குவாங்க. ஒரு அதிமுகவில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது திமுகவில் நாம் தமிழர் கட்சியிலேருந்துலாம் வந்து ஒரு சிலர் வந்து சேர்ந்துருக்குறாங்க. அவங்களோட வாதங்களோ அவங்களோட பிரச்சனையோ அவங்களோட பிரச்சாரம் பார்த்திங்கன்னா எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா திமுக வளர்ந்தது கொண்டது எல்லாமே வந்து பேச்சாளர்களை வைத்து. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே திமுகலே சரி அதிமுகலே சரி பேச்சாளர்கள் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாவட்ட செயலர்கள் எல்லாமே வந்து 20 வருஷமாக இருக்கிறது, 25 வருஷமாக இருக்கிறது, அதெல்லாம் மாற்றலை. இப்போது இப்போ தோத்துட்டா நடவடிக்கை எடுத்துடலாமா அப்படின்னா, இப்போ திருப்பத்தூரில் பெரிய கருப்பன் தோத்தார். இப்போ அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அது பாவமாக இருக்கும். ஏன் பாவம்னா ஒரு ஓட்டில் தோற்றுருக்குறார். கொஞ்சம் யதார்த்தத்தை பார்க்கணும். செயல்படாமலே இருப்பாங்க. இப்போ ஒரு ஓட்டில் தோற்றது வந்து ஆல்ரெடி அவரே முதுகில் குத்தி வாங்கி உட்காந்துருப்பார். என்னடா ஒரு ஓட்டில் நம்ம ஊருக்காரங்க நம்மளை போட்டாங்கன்னா, இப்போ தலைமையாக அந்த பொறுப்பு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டமாக. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 30,000 ஓட்டில் அந்த தொகுதியில் தோற்று போயிருப்பாங்க, இல்லை 15,000 ஓட்டில் தோற்று போயிருப்பாங்க. இல்லை முக்கியமாக குறிப்பாக குளத்தூர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர், அடுத்து திருப்பியும் அவர் தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் கட்சி வேட்பாளரும் போது அங்கே அந்த கட்சி வேலையை பார்க்கல கொள்ளலைன்னா அதெல்லாம் எனக்கு வந்து சர்ப்ரைஸு. இது வரலாம் நடவடிக்கை இல்லைன்னும் போது இது எந்த விதமான விஷயம்னு எனக்கு புரியல. திமுக பயப்படுதா? இப்போ தாவேக்கா ஒரு அசுர பலத்தோட இருக்கிற மாதிரி ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்துட்டா கட்சி வந்து பிளவு வந்துடும், கட்சியிலேருந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் இருக்கா? சரி, அப்படி பிளவு வந்து போட்டால் இவங்கெல்லாம் யார் புனிதரா? இங்கே அதாவது இது வெங்காயம் மாதிரி உரிக்க வந்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்தடுத்து ஆள். இப்போது சரி போகிறவங்க போகிறாங்க, 4 பேர் போகிறாங்க, என்ன பேசும் ஊர்? அவங்கள ஜெயிக்கிறவரெலாம் இருந்தாங்க, தோத்தவொன்னே விட்டுட்டு போயிட்டாங்க ஸ்டாலினை, தோத்தவொன்னே விட்டுட்டு போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி. இப்படி தானே வரும் வாதம். பதவி இருந்தால் இருக்கிறேன்றீங்க, பதவி பிடிங்கினா ஓடி போயிறீங்க. அப்போ உங்களுக்கு பேர் என்ன? பதவி பிரியரா இல்லை பதவி வெறியரா? என்னென்னு வைக்கலாம் உங்கள் பேரை? கட்சி வந்து இப்போ இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் இவ்வளோ விஷயம்லாம் நடக்குது. ஒரு பழைய திமுக மாதிரி இல்லையே செயல்பாடு, அந்த வீரியம் இல்லையே. அதுதான் ஏன் அந்த இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதுதான் அது ஏன் அப்படின்னா எல்லாம் வந்து இப்போது சார், இப்போ நான் வந்து இப்போ ஒரு மெடல் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நான் ஒரு 4-5 மெடல் வாங்கிட்டேன்னா எனக்கு 5வது மெடல் வாங்குறது ஒன்றும் பெருசாக தெரியாது. இந்த ஃபஸ்ட்டு மெடல் வாங்கும்போது ஃபஸ்ட்டு பசியோடு இருக்கும்போது அந்த ஓட்டம் இருக்கும், அந்த இது இருக்கும், சாதிக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கும். அமைச்சர் பார்த்தாச்சு, எம்எல்ஏ பார்த்தாச்சு, மாவட்ட செயலர் பார்த்தாச்சு,
அதுக்கப்புறம் எனக்கு வேண்டப்பட்டவங்களெல்லாம் வச்சாச்சு. ஒரு அமைப்பு செயலராக இருந்த எல்லாம் கட்சியில் பதவி, ஆட்சியில் பதவி எல்லாம் பார்த்தாச்சுன்னும் போது உழைப்பு என்பது குறைவாகுது. சரிங்க, விஜய் அவர்களை எதிர்த்து நீங்கள் எத்தனை பேர் வந்து தாவேக்காவை எதிர்த்து உள்ளூர் அரசியல் பண்ணீங்க? சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறார், கொளத்தூரில் இவர் தோக்குறாரு. அப்போது இதெல்லாம் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா தலைமை? ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு பிரச்சனை நான் திமுகவுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையாக பார்க்குறது, இந்த முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் வந்து வராங்க. அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு நீங்கள் இருங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. நான் எல்லா கட்சிகளையும் சொல்லலை, குறிப்பாக அந்த போக்கை குறைச்சிக்கணும். அதுவும் இந்த ஐயோஎம்எல் மாதிரி கட்சி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அப்படியே ஐயோ அம்மான்னு விட்டு போயினே இருக்கணும். திருப்பி கூட பார்க்கக்கூடாது. மதவாதத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க பேசப்பட வேண்டியது சந்தர்ப்பவாதம். ஏன்னா அவர் வயதுக்கோ மாண்புக்கோ நேற்று இன்று நாளைன்னா அவ்வளோ பேச்சு பேசிட்டு கடைசியில் வந்துட்டு அவர் வந்து அவரோட போக்கு பேச்சு என்பது சரியில்லை. ஐயா கண்ணியமிகு காகிதம் இல்லத்து வழியில் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு மாறி போகிறாங்க. அப்போ இந்த ஏணி சின்னத்தில் நிற்கிறவங்க, இந்த வேறு எதனா சின்னத்தில் நிற்கிறவங்க, இதெல்லாம் வந்து இந்த தேர்தல் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுக்கும் நிறைய பாடங்கள் இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பாடம்? சம்டைம்ஸ் வந்து மக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது பிடிக்கலை. நம்ம என்ன தான் நல்லது செஞ்சாலும் என்ன தான் பண்ணாலும் ஒரு சிலது எதனா பண்ணாங்க அப்படின்னா அது கெட்ட பேர். ஒன்று. ரெண்டாவது, காவல்துறை அதிகாரிகளை நம்பவே கூடாது. சும்மா இருக்கிற ஒரு விஷயத்த போலீஸை வச்சு நான் அத்தை பண்ணுறேன் இத்தை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி பெருசாக்கி விட்டு அவங்களெல்லாம் வந்து பிரச்சாரம் அதிகமாக பண்ண வச்சு அதுவும் ஒரு காரணம். இது 2. 3வது, அதிகாரிகளை ரொம்ப நம்பினீங்கன்னா அவங்க உங்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடும். இதெல்லாம் நடந்தது. 4வது, இந்த ரொட்டேஷன் பண்ணல, மாவட்ட செயலர்கள் மாற்றலை, புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, இதெல்லாம் பண்ணது தான் ஒரு காரணம். அதாவது வெறும் திமுக வந்து திருப்பி ஜெயிச்சதே கிடையாது, திமுக எப்பயுமே ஆட்சிக்கு வராது அப்படின்னு இல்லை, ஆட்சிக்கு வராமல் போகிறதுக்கு இதெல்லாம் காரணம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான காரணம், அன்றைய முதலமைச்சரோட அந்த கண்ணியமான போக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.